ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும்பொழுது ரொம்ப ஸ்பெஷலாக தான் அமையும். உங்களுக்கு வந்து இயற்கையோட உங்களுக்கு பின்னாட்களில் வந்த படங்கள்லாம் இயற்கையோடய ஒட்டியே தான் உங்களுக்கு அமைந்தது. அந்த மாதிரி அமைந்தது வந்து அழகர் சாமியின் குதிரை. அது பல விருதுகளும் குவிச்சது அந்த படம். சுசீந்திரன் சாரை பொறுத்தலும் ஒரு விரைவாக எடுக்கக்கூடிய இயக்குனர். அந்த முதல் திரைப்படத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னா இதை சொல்லுங்க சார். அழகர் சாமியின் குதிரைக்கு முன்னாடி அவருடைய வெண்ணிலா கபடி குழு ஃபோட்டோ ஷூட் நான் தான் பண்ணி கொடுப்பேன். வெண்ணிலா கபடி குழுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் அப்போல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். அதை வந்து கிரியேட் பண்ணோம் கம்ப்ளீட்டாக. வில்லேஜில் போய் பண்ண முடியல. ஏன் வில்லேஜில் போய் பண்ண முடியலன்னா எல்லாரையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். எல்லாம் சென்னையில் இருக்காங்க. ஸோ சிம்பிளாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஏவிஎம்மில் ஒரு ஃப்ளோரில் ஃபுல்லாக மண் டிராக்டரில் கொண்டு வந்து கீழே போட்டு அந்த பேக்ரவுண்டு வந்து ஒரு பெயிண்ட் பண்ணி அந்த பேக்ரவுண்டுக்கும் இவங்களுக்கும் ஒரு டெப்த் வச்சு அதை வந்து அவுட் பண்ணி, ஏன்னா அதெல்லாமே அப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஜிட்டல் வரல, அப்போதான் வரப்போகுது. ஃபிலிமும் டிஜிட்டலும் அப்படி ஒரு மிக்ஸ்டான ஒரு டைமில் இருக்கிற நேரம் அது. நான் வந்து டிஜிட்டலில் தான் எடுத்தேன் அது. ஆக்சுவலி அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சுசீந்திரனுக்கு.